ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சீக்கி சீக்கா. நான் அஸ்வத் போபோ. இன்னைக்கு இந்த ஷோ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என் கூட சீக்கா சார் அண்ட் ஆதித்யா ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு சூரியன் உதிச்சாச்சு, ஆனால் ஆரஞ்சு கலரில் உதிச்சிருக்கு, எல்லோவில் கிடையாது. அண்ட் பிஃபோர் ஆல் ஆஃப் தட், ஷவுட் அவுட் டு அவர் ஸ்பான்சர்ஸ். Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back, Chica. கரெக்டா சொன்ன மச்சான். Campa புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க். நம்ம Campa மச்சான் ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சம்மர் ட்ரிங்க் Campa ஆரஞ்சு, Campa கோலா, Campa லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Sitting in IPL match and watching a match, you can't just watch it with a boring snack. I take Makka Shaka from Formally and watch IPL match. It's great. Makka Shaka is made from makhana flour, roasted, not fried, and made with olive oil and not any other oil. It's available in all retail outlets and e-commerce outlets, and you can just enjoy the match, buy anywhere from wherever you want, e-commerce or say retail outlets, and enjoy the match. Stock up and vibe up before the match. Makka Shaka vibe upgrade of the moment match. IPL gives you more than what you bargained for. That's what Titan I Plus does for you. நீங்க ஒரு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கிடைக்கும். எப்படின்னா buy one and get one free on Titan and Fast Track Packs. Visit Titan I Plus. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. கேம்பானா அச்சு தள்ளுங்க போட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு மாக்கா ஷாக்கா நாக் ஆனா யாரு நம்ம ரிஷான் கிஷான். நிஜமா மாக்கா ஷாக்கா நாக் மச்சான். அது டைட்டன் ஐ பிளஸ் டெய்லி புது கலரி போடுங்க. என்ன மாதிரி ஃபேஷனபிளா இருக்கு பாருங்க. நானே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்றாங்க, எல்லாரும் எங்க இருக்குன்றாங்க. டைட்டன் ஐ பிளஸ் போங்க, செம்ம டைப் ஆஃப் வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ஸ் கிடைக்கும். என்ஜாய் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ரைட்டு, நீங்களே பேங்கர் ஆஃப் அன் ஓப்பனிங் கொடுத்துட்டீங்க. நான் ஆதித்யா கிட்ட போறேன். ஆனால் நீங்கள் ஸ்டேடியமில் இருந்தீங்க. வாட் டிட் யூ விட்னஸ் டுடே? சிஎஸ்கே டெஃபினெட்லி இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகிறதுக்கு இட்ஸ் கோனா பி வெரி டஃப். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தனா போபோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். டு பி ஆனஸ்ட் வந்து ஐ திங்க் இட் வாஸ் லாஸ்ட் ஒன்லி இன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ். இல்லாட்டி வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இட் வாஸ் அ வெரி வெரி க்ளோஸ் மேட்ச். தி ஒன்லி திங் தட் ஐ ஃபெல் சிஎஸ்கே ஃபெல் பிஹைண்ட் வாஸ் அபவுட் 2-3 tactical திங்ஸ். அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஃபாட் வெல், but I think it's too late in the game and I don't see CSK இங்கேருந்து குவாலிஃபை ஆகிறதுக்குலாம் வந்து எல்லா பெர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் நிறையா போட்டால் தான் ஒரே வழி. பட் ஓவரால் ஐ திங்க் SRH played a superb game. நிஜமாக சொல்ல போனால் Klaasen just took the game away. I don't think Ishan Kishan took the game. I think Klaasen was the guy who really pushed through the game, and it's just sad, but obviously we'll discuss about each of those points, but very not a performance that we could expect from CSK. என்னப்பா சொல்ற? Good point. Aditya made a very good point, Bobo and dear viewers. என்னன்னா அந்த Klaasen knock தான் ஒரு classy knock. He took the game away. அவன் வந்து டப்பு 6-4 அடிச்சான். இவனை போட ஒரு ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சான். அவன் என்ன அகில் ஹுசைன். அதுக்கப்புறம் 6 அடிச்சான். 6 அடிச்சு அப்புறம் ஒரே ஓவர் 2-3 6 அடிச்சு 4 அடிச்சோடனே பயந்து போயிட்டான் ருத்ராஜ் கைக்வாட். So that's why Akhil Hussain did not bowl the third over. If you notice it, Akhil Hussain did not bowl the third over. I think that is where Ritu also made a mistake in my opinion. Akhil Hussain நடுவுல கொடுத்துருக்கணும். அதனால என்ன பண்ண பயந்து went back to the fast bowlers, but fast bowlers வந்து கைட்டி கொடுத்துட்டாங்க. And அன்ஷுல் கம்போஜ்னா பாவம் போன மேட்ச் அடி வாங்கின பயம் கை வர மாட்டேன்றது. And of course இவனோட விக்கெட் 100 ஆகாம Klaasen எடுத்த விக்கெட் மேபி லக்கி விக்கெட் சொல்லலாம். அந்த விக்கெட் எடுத்ததுனால தான் ஒரு ஹோப் திருப்பி வந்தது. பட் ஆதித்யா சொல்ற மாதிரி போபோ நான் நீ கமெண்ட்ரிலாம் இருந்தோம். இட் வாஸ் ஆக்சுவலி வெல் ஃபாட் கேம். த ப்ராப்ளம் வாஸ் எங்கன்னா the Klaasen and Ishan Kishan knock அந்த பார்ட்னர்ஷிப். ஜஸ்ட் டு கம் ஃப்ரம் த டாப்ல சிகா சார், டாஸ் வந்து சிஎஸ்கேக்கு சாதகமாக போச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மேட்சுக்கு முன்னாடியே சொன்னீங்க டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் பண்ணுங்கடா அப்படின்னு. அதுதான் சிஎஸ்கே பண்ணாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் அப் த டாபிக் அகைன். இதை நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம் இந்த சீசன்ல. 15 of 21 ஃப்ரம் த கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட். வேர் பவர் பிளேல தான் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். விக்கெட் இஸ் மோர் கண்டியூசிவ். பால் கொஞ்சம் ஹார்டா இருக்கும்போது 91 ஸ்ட்ரைக் ரேட்ல ஐ திங்க் இந்த ஒரு 10 or 15 runs மேட் த டிஃபரன்ஸ்ல சிகா சார் அண்ட் ஆதித்யா. I agree with you completely. I totally agree. நீ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தனா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 40
அண்ட் இட் ஷுட் பீன் அதே பேஸில் போயிருக்கணும். நம்ம வந்து சும்மா இங்கே வந்து ருத்ராஜ்னு சொன்னோம் தவிர ஐ திங்க் he had played about 12 or 13 balls in the first 6 overs and he was 11 or 12. He wasn't scoring in a big rate and all. So நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 12 balls in power play ஆடும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுண்டரி வந்திருந்தா we would have gone somewhere. So the same thing when I gave the opening, I said some tactical change errorsனா இதுதான் ஒரு tactical error என்னை பொறுத்த வரைக்கும். See, when you have two blasters in the other side, என்னால் வந்து I'm not able to compete with them if I have one guy like Rutu taking away 15 balls and scoring 12 runs, 13 runs. So I feel நம்ம வந்து நம்மளோட திங்கிங் அண்ட் அப்ரோச் கொஞ்சம் ஸ்லைட்டாக, பிகாஸ் நீ உருவில் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்தோடனே 2 6 விட்டான் டவால்னு. ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ இன் அ பாசிட்டிவ் மோட். சஞ்சு வாஸ் பேட்டிங் பிரில்லியன்ட்லி. அந்த சஞ்சு இன்னும் ஒரு 20 ரன் அங்கங்கே அடிச்சிருந்தானா வி வுட் பீன் சேஃப். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ருத்துஸ் நாக் வாஸ் ப்ராபப்ளி 80% ஆஃப் த ரீசன் வை வி லாஸ்ட் டுடே. Actually, very right, Aditya. 80% and 90% Rutu. 21 balls. Bobo, you made a very valid point, Bobo. Correct us about Bobo and Aditya. Both of you are very right. Firing at 21 balls, 15 runs, and dear viewers, all in singles. ஒரு 4 கூட அடிக்கல ருத்துராஜ் கைக்வாட். ஒரு 4 கூட அட்டெம்ப்டே பண்ணல. அடிக்கிறது கூட அட்டெம்ப்டே ஒரு இன்டென்ஷனே இல்ல 4 அடிக்கணும் 6 அடிக்கணும்னு. as Aditya said, the power play தான் கேபிடலைஸ் பண்ணோம். ஒரு சைடுல அவன் வந்து சஞ்சு சாம்சன் போட்டு பொளந்துட்டு இருக்கான். அவனுக்கு சப்போர்ட்டிவான இருந்தா சஞ்சு சாம்சன் might not have tried and playing such kind of shots. ஒரு சைடுல சஞ்சு சாம்சன் பார்த்தா 27 of 13 balls அவன் பொளந்துருக்கான். இந்த சைடுல நீ போய் டொக்கு டுக்கு டுக்கு ருத்துராஜ் டுக்குராஜ் தான் பேர் மாத்தினோம். ருக்குராஜ் டுக்குராஜ் டுக்கு டுக்கு ருக்கு ருத்து ருத்து டுக்கு டுக்கு ருத்து ருத்து என்னன்னா கிரிக்கெட் அவன். அண்ட் அதே மாதிரி பவுன்சர்ல சொல்லி போட்டு எடுக்கிறாங்க. கரெக்ட் பா. நான் ஆக்சுவலா போபன் அப்பா நான் அதை வேற பார்த்தேன். யாருமே மேலேயே காமிக்கலையே ருத்துக்கு இன்னைக்கு. அவங்க பாட குத்துட்டாங்க ருத்து. அவனுக்கு பேன்னு ஏதோ பண்ணியிருந்தான் அங்கே நடுவில். அண்ட் ரன்னிங் வித் விக்கெட்ஸ் வாஸ் டெரிபிள். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி ஓடிந்தான் விடின். அது ஆக்சுவலாக அதில் ஒரு 2 விக்கெட் போயிருக்கோம் நம்மளுக்கு. நம்ம எஸ்கேப் ஆனோம், அதையும் சொல்லணும். அந்த இடத்துல தான் சிகா சார் நான் என்ன எடுத்துன்னு வரணும்னா, பேட் கமின்ஸ் த கேப்டன் அண்ட் த வே அவர் பவுலர்ஸ் ஆப்ரேட் பண்ண விதம். அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் பிரஃபுல் ஹிங்கேவும் செம்ம அடி வாங்கினாங்க. ஓவர்ல நோ பால் போட்டு ஆரம்பிச்சு ஒரு திருஷ்டி சுத்தி போட்ட மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. பட் பேட் கமின்ஸ் த கேப்டன் த லீடர் நேரா போய் சொல்றாரு சாகிப் ஹுசைன் நல்ல ஸ்லோ ரன் போடுவாரு, இஷான் மலிங்கா யார்கர்ஸ் ரிவர்ஸ் ஸ்விங் ஸ்லோ ரன் கலக்கினாரு, நம்ம 12 ஓவரை நம்ம புடிச்சு கொடுக்கணும்னா சொல்லிட்டு ஆதித் நான் சொன்ன மாதிரி முறுக்கு சாத்துக்குடிய பிழிறாங்க விக்கெட்டுக்குள்ள. ஸ்லோவர் ஷார்ட் பால். இந்த விக்கெட்ல பால் ஓல்ட் ஆகாக சீக்கா சார் ஐ திங்க் தே யூஸ்ட் த ஸ்லோவர் ஒன்ஸ் பேஸ் ஆஃப் டெலிவரிஸ் பிரில்லியன்ட்லி. And good point, Bobo. You made a very valid point. And the முறுக்கு பீடா மாதிரி ஸ்லோ ஷார்ட் பவுன்சர் போட்டுதான் தான். And மறக்காது கார்த்திக் சர்மா was also flying start. கார்த்திக் சர்மா உருவில் பட்டேல் ஒரு சைடு, கார்த்திக் சர்மா was also flying start. And அவனு 168 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருக்காங்க. Problem is, but I tell you one thing, நீ சொன்னல கமின்ஸ் பேட் கமின்ஸ், அதனால நான் வேர்ல்ட் கப் நீ கேப்டன் ரா, அதனால ஆஸ்திரேலியன் கேப்டன் ராவன். அவன் எப்படி பாத்தீங்கன்னா அந்த சஞ்சு சாம்சன் என்னன்னா அந்த ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டெப்ல இந்த வருஷம் 7 வாட்டி 8 வாட்டி அவுட் ஆயிருக்கான். அதே லைன்ல போட்டு கச்சக்குன்னு எடுத்தான் பாரு. அது ஒரு பால் போனதுக்கு முன்னாடி ஒரு காட் பெயின் விட்டு போயிடுச்சு. நிறைய வாட்டி அதே பால் பீட்னானா, அடிக்க பார்த்தா பீட்னானா. அவன் என்னன்னா அவனுக்கு ஒரு ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டெப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வாட்டி இந்த சீசன் வந்து காட் பெயின் அவுட் ஆயிருக்கான். அதே லைன் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் எடுத்தான். நம்பர் 1. நீ இன்னொரு பாயிண்ட் ரொம்ப நாள் சொன்ன முறுக்கு பீரா மாதிரி ஷார்ட் பால் போட்டு அந்த கார்த்திக் சர்மா பாத்தியா ஒரு ஷார்ட் பவுன்சர் அவுட் ஆஃப் ஸ்டெப் நேரா கவர்ஸ் மேல கையில போட்டான், கவர் பாயிண்ட் குள்ள கையில கொடுத்து போயிட்டான். I think what you said is a very good point, Bobo and Aditya. Both of you said, Aditya, நீ கிரவுண்ட் இருந்தா Aditya, what is the atmosphere in the ground since you were the present in the ground watching the match? அட்மாஸ்பியர்லாம் நம்மள அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது சேப்பாக்குல. நம்ம வேற லெவல் அட்மாஸ்பியர். Obviously everybody was really pumped up. They wanted to see something amazing from CSK. See, adala okay, but actually when you see it from a tactical point, first 5 overs, I think SRH put 5 different bowlers. They were also rattled. Sir, first 3 over 40 ரன் கொடுத்துட்டேன். என்ன நீ ஒண்ணுமே இல்லை, இன்னும் 2 ஓவர் எடுத்துட்டு போயிருந்தனா எங்கேயோ போயிருப்பார். 3வது ஓவர் பாரு நீ 43. அந்த 4வது ஓவர்ல இருந்து ஆரம்பிச்சது நம்ம கதை. 46, 52, 57. அவ்வளோ நல்ல
பவர் பிளேய இவ்வளோ மோசமா எடுத்துட்டு போனது நம்ம பசங்க தான். இங்க தான் நான் சொல்றேன், இந்த ருத்துவோட அந்த பேட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் மாறியே ஆனும். இங்க தான் வந்து யூ காட் டு ப்ரமோட் சம்மன் வேர் யூ சே ஓகே நீ பிளாஸ்டரா நீ நிறுத்தாத, நம்ம லெட்ஸ் கோ ஃபார் இட். நீ 6 ஓவர்ஸ்ல லைக் போபோ அண்ட் யூ ஆர் சேயிங் நீ 6 ஓவர்ஸ் 80ல இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நீ என்ன பண்ணாலும் வந்து 200 210 போய் நின்று உட்காந்துன்னு இருப்ப. தட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் மார்க் இன் செப்பாக் எஸ்பெஷலி. அதுவும் இந்த மாதிரி விக்கெட்ல the wicket was not easy to bat, but to make it easy to bat you have to score in the first 6. Simple. சிக்ஸ்த் ஓவர் ஆமா சார், இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 17 13 13க்கு அப்புறமா நிறைய சிங்கிள் டிஜிட் வருது. 3 6 5 6 அப்புறம் ஒரு 2 1 4 கடைசியில கூட பாருங்களேன் 18th and 20th ஓவர் உங்களுக்கு 8 8 தான். 17 to 19th நீ பாரு 17 18th 7 and 8 36 runs. திருப்பி 20th 8 runs. அந்த 12th பாரு 1 run. 13th 4 runs. So your dot ball percentage is just too much man for a team like this. நீ எங்கேருந்து திருப்பி வர முடியும் ஒரு கேம் கோல்ல? எனக்கு அதான் புரியவே இல்லை. 3 ஓவர்ல 43 படி நீ என்ன என்கிட்ட என்ன சொல்வ? அதுக்கு 3 ஓவர் 43 இன்னும் 18 பால் இருக்கு. அதுல உனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 பால்ஸ் அது நீ ஏம் பண்ண மாட்டியா பவுண்டரிக்கு? நீ அதை ஏம் பண்ணி தானே ஆகணும். 100% இல்ல. இப்போ இந்த ஜெனரேஷன் ஆஃப் T20 கிரிக்கெட்ல நிறைய வாட்டி மெட்ரிக்ஸ் எதுல டிசைட் ஆகுதுன்னா எந்த டீம் இன்னும் கம்மியா டாட் பால்ஸ் ஆடுறாங்க, யார் இன்னும் நிறைய சிக்ஸ் அடிக்கிறாங்க. சிஎஸ்கே 48 டாட் பால் ஆடினாங்க, SRH 38 டாட் பால் மட்டும் தான் விளையாடினாங்க. அதே மாதிரி இந்த ஆக்சுவலா SRH அதுல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல தான் 30 டாட் பால் ஆடினாங்க. அதுக்கப்புறம் கிளாஸனும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அதுக்கப்புறமா அந்த கிளாஸனும் அந்த இவனும் வந்து ஒரு டாட் பால் கொடுக்கல. அது நெக்ஸ்ட் 5 ஓவருக்கு 10th ஓவர் வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவா இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிலரேஷன் எடுத்துன்னு வந்தாங்க பாரு அந்த கிளாஸனும் இவனும். They just took the game away after that. They just it just showed their experiences in a different level. 100%. Good point with both of you. The number of dot balls Boban is சொன்ன மாதிரி the CSK played too many dot balls and Ruturaj Gaikwad spoiled it completely man. He spoiled it. Man, yeah, 15 of 21 balls, not a single boundary. I can't expect it. And he's the captain for you. In the season, Mulga total failure. Last probably the next match will be the last match. It'll be captain of CSK. இதுக்கப்புறமா அவுட். இதுக்கப்புறமா I have doubts whether CSK will even retain. That's my doubt because I think CSK has got a solid side. We'll come to that, but to give you a basic answer, I don't see Rutu being in a captain's seat after this season. But Aditya made a very valid point. நம்ம போஸ்ட் மேட்ச் கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நம்ம பேசினோம் ஜியோ ஸ்டார்ல. ஆதித்யா இந்த வருஷம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீ சொன்ன மாதிரி அந்த 20 runs எக்ஸ்ட்ரா இருந்தா 200 வந்திருக்கும். 200 வந்தா இந்த மேட்ச் இஸ் ஷூர் வின். The wicket was not easy to play after 6 overs. When the ball becomes older, it was not easy to hit at all. Or hardly 4-5 times அடிச்சிருக்கோம் 200. என்னது எல்லா டீமும் 200 அடிக்கிறாங்க. CSK hardly scored 4-5 times this season. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 maximum 6 times above 5 times இந்த வருஷம். Less than 5 I think so. 5 times. Around 5 times. Around 5 times, that too maximum is 209. Let's be very clear. ஒரே ஒரு 209 or 210 ஏதோ சேஸ் பண்ணுவோம்னா we could chase 210 அப்படி குதி கூச்சுங்க நம்ம. The problem is you cannot score this wicket was not easy to bat, correct? You could have easily scored 200 for the start we got. And number Karthik Sharma out and Ruturaj Gaikwad Adina Ruturaj Gaikwad played till almost 10th or 11th or 12th over he played. No, he was there till the 12th over. 12th over. That he spoiled the game. That is one thing. Ruturaj Gaikwad is the biggest spoiler of the game today for CSK. Number 1. Number 2, Deval Bravis at last for season at this season. நீ டபுள் பிரவர்ஸ் பேபி ஏபிடி பேபி na இந்த மேட்ச் தான் அடிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச் தான் அடிச்சிருக்கான் டெவால் பிரவர்ஸ். என்ன அதுக்கப்புறம் அவன் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தனா எனக்கு புரியவே இல்லை. பிரசாந்த் கீஷாந்த் எல்லாம் அவன் ஆடிட்டு இருக்காங்கடா. அவங்கெல்லாம் போட்டு நம்பி அவன் ஆடிட்டு இருக்காங்க. தூபேக்கும் பால் பட மாட்டேன்றது. எப்ப போட ஸ்பின்னர் போட்டா ஆடினா ஒரு ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா ஆரிச்சாமி டூபே நீ தான் கமெண்ட் அடிச்சிருந்த. ஆரிச்சாமி தூபே வந்துட்டான். அவனுக்கு பாட்டு ஷார்ட் பால் போட்டு மீடியம் பேஸ்லாம் போட 26 எவ்வளவு 23 பால். இதுக்கு ஆரிச்சாமி டூபே விட அவனுக்கு இவனு ஆரிச்சாமி டூபே நீ கத்தின்னு இருக்க பூபா. சீக்கா அந்த பேரை நான் தான் வேற வச்சேன் 2 வருஷம் முன்னாடி. எப்பெல்லாம் அவர் இந்த மாதிரி ஃபெயில் ஆறாரோ என்ன டேக் பண்ணி ஒரு ரீல போட்டு ஆறுச்சாமின்னு. பட் எஸ் டெஃபினெட்லி எவ்வளோ ரன் ஷார்ட்டா இருந்தாங்கன்னு நம்ம பேசலாமே. சிஎஸ்கே 15 to 20 ரன் ஷார்ட்டா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல கன்சிடரிங் SRH ஓட டாப் 4ல யாரா 2 பேர் ஒரு மேட்ச்ல கிளிக் ஆனாலே தே கேன் சேஸ் 190 200 போது
how many runs were CSK short at the end? CSK was short by 20 runs. Simple. நீ வந்து இட் வாஸ் நத்திங் யூ டோன்ட் நீட் இட் மோர் தென் தட். உங்களுக்கு 20 ரன் இருந்தால் கூட யூ வுட் பீன் தேர் இந்த கேம். சி அவங்களுக்கும் பேட்டிங்லாம் வரல, டிராவல்ஸ் ஹெட்டுக்கும் ஒன்றுமே படல, பாலே படல. எங்கேயோ டப்புன்னு ஏதோ உள்ள நடுவில் ஏதோ ட்ரை பண்ணியிருந்தான். அபிஷேக் சர்மா வாஸ் ட்ரைங் ஹார்ட், வாஸ் ட்ரைங் ஹிட் த பால் டூ ஹார்ட். பால் வாசன்ட் கோயிங், த பால் வாஸ் ஸ்லோயிங் டவுன். நூர் வாஸ் bowling brilliantly. But again and again, I don't understand. You are making such very, very novice tactical errors. Like, for example, Noor Ahmed வந்து நீ 2 ஓவர் போட்டிருக்கான் அங்கே. நீ 3வது ஓவர் என்னதுக்கு அவனை போடணும் அந்த டைமில்? எனக்கு புரியல. சி உனக்கு 2 ஓவர் ஆட்டாங்க, ஒரு 5-10 பால் ஆட்டாங்க 2 பேரும். ஒரு வேற சேஞ்ச் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வா. பட் ஐ கெஸ் ருத்துஸ் ஆல்சோ பாவம். இன் அ வே ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம் பிகாஸ் so many players are injured பா. நீ என்னப்பா பண்ணுவாங்க? அவனுக்கும் bowling ஆப்ஷன்ஸே இல்லை. சிவம் டுவேலாம் bowling கொடுத்துருந்தான். it just shows that our depth is not that. நீ இப்போ கேட்டல ஏன் பிரசாந்த் வீர் இருக்கான்னு, நிஜத்தை சொன்னா யார் இருக்கா உள்ள? யாருமே இல்லையே உள்ள உனக்கு. தோனி தான் வந்திருக்க முடியும். அதே தான் எக்ஸாக்ட்லி. நீ பிரசாந்த் வீர் ஆடலன்னா தோனி ஆடி இருக்கணும், அவ்வளோதான் மேட்டர். என்னோட ஒப்பீனியன் தோனியை ஆடி இருக்கலாம். பிரசாந்த் வீர் பதில் இம்பாக்ட் பிளேயர் ஆட்டு போயிருக்கலாம். தோனியை எல்லா வாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது அது தோனியை ஆட்டு போயிருக்கலாம் ப்ரீ மேட்ச் போது. See, honestly, it was a fantastic toss to win. Great toss to win. Great advantage for CSK. And they had a definitely in the wicket of 195, 200 was minimum அடிச்சிருக்கணும். Honestly speaking, minimum அடிச்சிருக்கணும். எல்லாம் அபத்தமா போய் கடைசியில போய் ஆடிக்கிடி அப்படி 180 வந்தாங்க பாரு. ஒண்ணுமே பண்ணாம யாருமே அடிக்காம 180 வந்தாங்கடா. 27 இது மாதிரி பாரு, பிட்டா அடிச்சு வந்தாங்க பாரு. 180 வந்தாங்க. சோ ஆக்சுவலா கார்த்திக் சர்மா பயங்கரமா ஆடினாம்பா, சூப்பரா ஆடினான், செமையா ஆடினான் கார்த்திக் சர்மா. ஐ திங்க் நிஜமாவே சொல்லணும், இஸ் டெஃபினெட்லி ஒன் டு ஸ்டே. ஆமாம். ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் ஃபவுண்ட் த நம்பர் 4. இப்போ நீ பார்த்தனா லைக் ஆக்சுவலி கமிங் டவுன் டு இட், நீ சொன்ன மாதிரி 180 இஸ் a stitched up score. நீ நம்மளோட லெவல்ல பேசுற, நீ இதே அவங்க சைட்ல பாரு. நீ நம்மளுக்கே 180 வருதுன்னா அவன் 181 ஈஸியா அடிக்க மாட்டான். இல்ல அதுதான் நான் இன்ஃபேக்ட் ஒரு ரிவர்ஸா யோசிக்கும் போதுனா 180 இன் கேஸ் இதே விக்கெட்ல சன்ரைசர்ஸ் வர் டு டிஃபெண்ட்னா அவங்க bowling வச்சு 100% இத டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. 100%. அண்ட் ஃபார் தி ஸ்டார்ட் நம்ம டிஃபெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பவர் பிளேல 6 ஓவர் 45க்கு 1. சீகாஸோட பாஷையில சொல்லணும்னா அபிஷேக் சர்மா அந்த டாப் 3 எல்லாருமே கொஞ்சம் தடவல்ஸ்கியா தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see அகில் ஹுசைனியும் நூர் அகமதியும் அன்ஷுல் கம்போஜும் யூஸ் பண்ண விதம் வாஸ் இட் could it have been done better? ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அந்த ஒரு கேட்ச் விட்டாரு, அதையும் பேசி ஆகணும். அந்த கேட்ச் கிளாஸனோட கேட்சை புடிச்சிருந்தாருன்னா the game could have turned upside down. ஏன்னா அப்ப இஷான் படவே இல்லை. Actually, that I totally agree. And Spencer Johnson was a sitter. He went away from the ball and then again came back to the ball. So அது வந்து அந்த we could easily, it was next to the stand, it was direct like in our line of sight. But on that point, right, you said a superb point. நீ வந்து சிவம் டுவேக்கு என்னத்துக்கு bowling கொடுக்குற? உனக்கு ஸ்பென்சர் ஜான்சன் சி நீ லாஸ்ட் பிட்ல வந்தாச்சு மேட்ச்ல வரும்போது கிவ் இட் டு யுவர் ஸ்ட்ரைக் பவுலர். ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா போட்டான், நீ சூப்பரா போட்டான். அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு ட்ரை டு கம் பேக் இன் டு த கேம். யூ கான் கிவ் அப் த ஃபைட். இல்ல அவனும் நல்லா தான் போட்டுன்னு இருக்கான். அண்ட் ஹீ வெரி லக்கி ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேன். நிறைய பால் எட்ஜ் பட்டு போச்சு 4. இட் வாசன்ட் லைக் தே வர் ஈஸிலி பேட்டிங் ஹிம் அண்ட் ஆன். அவனும் நல்லா போட்டான். என்னப்பா சொல்ற? ஸ்பென்சர் ஜான்சன் சூப்பரா பால். இன்ஃபேக்ட் டிராவிஸ் ஹெட் வந்து இந்த சீசன் முழுக்க டோட்டல் ஃபெயிலியர். பாம்பேல ஒரு ஓசி நாக் 3 கேட்ச் விட்டு டிராவிஸ் அடிச்சான். அபிஷேக் சர்மா வாஸ் நாட் லுக்கிங் கான்ஃபிடென்ட் அட் ஆல். அண்ட் சூப்பரா பால் இன்டு தி அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் இன்டு ஹிஸ் பாடி போட்டான். இன்டு அந்த என்ன இந்த பாடி போட்டு அடிக்க முடியல. இஷான் கிஷன் அவனுக்கு பரவே இல்ல பால் பரவே இல்ல. அவன் பாத்து அவங்க அடிச்ச போர்லாம் கூட கான்ஃபிடென்ட் ஃபோர்ஸே கிடையாது. நிறைய அடிச்சு இனிஷியலா அடிச்ச ஃபோர்ஸ்லாம் பார்த்தா எட்ஜில் தான் 4. நீ இனிஷியலா பார்த்தா அபிஷேக் அடிச்சா ஷர்மா அடிச்சா ஷர்மாலாம் எல்லாம் எட்ஜில் 4. ஒரு கூட மிடில் ஆஃப் த பேட்ல கிடையாது. சொல்றேன்ப்பா போபோ என்னப்பா, அந்த அன்ஷுல் கம்போஜ்லாம் ஒரு சும்மா ஓவர் ரேட்டட் கிரியேட்டர். அதெல்லாம் பச்சையா சொல்றேன். அவன் அந்த போலிங்லாம் வச்சுலாம் நீ வின்லாம் பண்ண முடியாது சாம்பியன்ஷிப். எங்கப்பா 2 பால் மேல அவன் எல்லா பாலும் மேல போட்டு. பட் he can't lead an attack yet.
He's a good bowler. Forget about leading. What talent are you talking, buddy? Every second ball, third ball, you're bowling on the slot. What talent are you talking? You're not. நீ சொல்ற பாரு அது அந்த இந்த கடைசி அந்த 2 ஷகீப் games ஹசன் he's been doing really well. ஷகீப் ஹுசேன் ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் டீம்ல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா bowling போடுறான். ஒரு பால் மேல காமிக்க மாட்டான். உரிச்சு ஏன்டா அவன் தான் உரிக்கிறான்னு உனக்கு தெரியும். நம்ம பேட்ஸ்மேனும் அதுக்கு ஃப்ரண்ட்ல தான் போய் நிக்கிறாங்க. எனக்கு அதான் புரியல. அவன் போடுறான், அவன் பாதி பால் வந்து ஷார்ட் பால் தான். So the difference was in all these kind of situations தான் in my view. My view was You're right. everything was See, நீ பார்த்தனா அவங்க bowlersக்கு நம்ம bowlers கம்பேர் பண்ணா ப்ரொடியூசர் அவங்க bowlers ஒண்ணா காமே பிரஃபுல் உங்கே was only guy who got hit today. அவங்க சைடுல நீ பார்த்தனா இல்ல நிதிஷ்குமார்ப்பா, நிதிஷ்குமார் அவங்க 2 பேருமே கொஞ்சம் அடி வாங்கினாங்க. கரெக்ட்டா? பட் நீ என்ன பண்ற? கமிட் பண்ற 4 over 28 runs. இவங்க 2 பேர் 5 ஓவர் தான் போட்டாங்க. நீ மீதி எல்லாம் பாரு. நீ பேட் கமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு 16 ரன் குத்தோம். நான் சொல்றேன் உனக்கு. அதுக்கப்புறமா 3 ஓவர் இஸ் given only 12 more runs. அதான் டிஃபரன்ஸ் இன்னைக்கு. ஈஷான் மலிங்கா, அந்த ஷக்கீப் ஹுசேன் 3 பேர் போட்டு ஃபேண்டாஸ்டிக் bowling போட்டாங்களா உங்களுக்கு? இல்ல சிவாங்க கூட ஓவரா நீங்க இந்த சிவாங்கியும் ஓவரா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த 20 ரன் தான் கொடுத்தான் 3 ஓவர்ல அந்த பையன். ஆனா இன்னொரு ஃபேக்டர் ஐ திங்க் இந்த சிவகுமார் இன்னொரு தான் கொடுத்தா காமி. எல்லாரும் 3 ஓவர் 20 6.5 to 7. சாரி 3 ஓவர். ஓ சிவகுமார் 2-3 overs 20 runs. ஐயோ ஆல்ஜா you made a very very valid man. இவன் ரொம்ப ஓவரா ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு. இவனுக்கு ஓவரா ரெஸ்பெக்ட் கொடுத்தான். போட்டு 2 வாங்கி இருக்கான் போட்டு. அவனை ட்ரையே பண்ணல, அவன் அடிக்கவே போல. பாயிண்ட் இஸ் யூ நாட் புட்டிங் பிரஷர் on the bowlers. whereas in ஈஷான் கிஷன் பேட்டிங் பாத்தியா வரதுக்குள்ள நம்ம 4 விக்கெட் அவுட். அது வேற. அவன் வரதுக்குள்ள நம்ம 100 for 4. நீ எங்க இருந்து போவ? பட் லாஸ்ட் பிளேயர் பிரவிஸ் அண்ட் சிவம் டூபே 23 பால் ஆடினானே. அதுல வந்து நம்ம ஆள் வந்து 15 பால் ஆடி இருக்காரு நம்ம சிவம் டூபே. ஆனா இன்னொரு ஃபேக்டர் ஐ திங்க் we have to accept is இந்த ஒரு ஹோம் கண்டிஷன் விக்கெட்ல SRH had a better bowling lineup compared to CSK. உங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்லோவர் ஒன் போட மாட்டான். அன்ஷுல் கம்போஜ் பெருசா ஸ்லோவர் ஒன் கிடையாது. யுவர் முகேஷ் சௌத்ரி இஸ் ஆல்சோ predominantly new ball bowler who can swing. The only bowler who could bowl slower one was சிவம் டூபேன்ற மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் 180 நீ எப்படி மச்சான் இந்த bowling அட்டாக் வச்சு வின் பண்ண முடியும்? yeah it was very tough. நீ அவங்க இவ்வளவு க்ளோஸா வந்ததே பாராட்டணும் CSK. சத்தியமா சொல்றேன், கேவலமா இருக்கு அவங்க லைனப். சிவம் டூபே எல்லாம் bowling போட விடுவியா நீ இந்த லெவல்ல? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்து நீ ஆனா I'm not even taking that into account. I've already told you guys, we've already lost the bowling. Bowling is gone. The only way you're going to win this match is through batting your skin now. நீ bowlingலாம் ஏதாவது ஒரு மேஜிக் 100 அகில் ஹுசேன் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்தா உனக்கு உண்டு. இவன் அந்த முகேஷ் சௌத்ரி எங்கேயாவது ஒரு எட்ஜ் பட்டு எங்கேயாவது ஒரு 2 விக்கெட் எடுத்தா உண்டு. இல்லாட்டில இவங்களெல்லாம் வச்சுலாம் நீ வின்லாம் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுறேன். எனக்கு அது இல்ல, எனக்கு எல்லாம் கான்ஃபிடன்ஸே கிடையாது. நீ என்ன சொல்ற? Frankly speaking, Ishan Kishan played the best knock of one of the best knocks in IPL this year. I tell you what, the wicket is not very easy wicket to play. On post match சொன்ன மாதிரி ஒரு captain's knock, அவன் என்ன சொன்னான், wicket keeper behind the wicket, I saw the wicket, it was not an easy wicket to play. I had to apply myself and I had to stitch a partnership with and first 25 runs he was not able to strike the ball well. He was only run the ball in the first 25 runs. I still remember first 16-17 runs, he was 16-17 runs of the same balls. 16 of 17. We were also bowling well. So no doubts that CSK also played very well. It was just that the 20 runs short. வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு. நீங்க ஆதினா நீங்க ஒன்னு கரெக்டா சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. இஷான் கிஷனோட கம்பேர் பண்ணும்போது ரன்ஸ் கம்மியா இருக்கலாம் கிளாஸ்னுக்கு, பட் he took away the game. அந்த ஒரு ரூம் கொடுத்து ஒரு பேக் என்னபடி அவனுக்கு எங்க படி bowling போடுவ? நானா பார்த்தேன்னு இருக்கேன். என்ன மாதிரி பேட்டிங். நானா சத்தியமா சொல்லிட்டா I am going to rate this right now guys. He's probably the best batsman right now in IPL. I'm telling you right now. That ஒரு man நம்பர் 4 பேட்டரா ஆரஞ்சு when கேப் he லீட் walks into bat he doesn't show one sign of weakness. நான் மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்துட்டேன். நீ விராட் கோலியை போட்டா கூட அங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சான்ஸ் இருக்குன்னு உனக்கு மண்டல் அடிக்கும். ஆனா இந்த கிளாஸ் எனக்கு சான்ஸே இல்லாத மாதிரி ஆகிட்டான். அவன் 100 ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறான். அவனை அகில் ஹுசேனை மாத்துறான். கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான் பேக் ஃபுட்ல. என்னடா அவனுக்கு எங்கடா போலிங் போடுவீங்க நீங்களா? அதான் நான் பார்ப்பேன். நீ பாரு அவனை அவ்வளோ அவன் கன்சிஸ்டன்சி பாருப்பா. எல்லா மேட்சும் உனக்கு 40 ரன்னுப்பா நம்பர் 4ல. இதுக்கு மேல உனக்கு என்னப்பா வேணும் ஒரு கிரிக்கெட்டர் கிட்ட? எல்லாம் பயந்துட்டாங்கப்பா.
இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அது இன்னைக்கு சஞ்சுவோட பிரில்லியன்ஸ், அதையும் சொல்லணும் உங்களுக்கு. இல்லாட்டி யூ ஜஸ்ட் see him, he's unstoppable man. He's not the kind. I will put him ahead of everybody else by 1 yard ahead. You don't see him And- going and first ball trying to hit out of the ground. அவன் என்னப்பா கால் எங்க வச்சு ஆடுறான்ப்பா, அவனுக்கு எல்லா ஷாட்டும் வச்சிருக்கான்ப்பா. ஸ்வீப் அடிக்கிறான், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறான், கவர்ஸ் மேல ஊடுறான், மிட் விக்கெட் மேல அடிக்கிறான். நீ அவனுக்கு எங்க தான் போலிங் போடுவ? குத்துனா எங்க வெள்ள தூக்கி வச்சிடறான். உனக்கு இந்த ஐ திங்க் எஸ்ஆர்எஸ்லாம் அவனுக்கு தனியா ஒரு ஸ்டாச்சு போட்டு வைக்க வேண்டியதான். அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். என்ன சொல்ற பாபு, நீ மாத்தி correct. அவன்லாம் எங்கேயாவது ஏதாவது தெரியாதரமா ஏதாவது அவங்க லூஸ் தனத்துல ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா வச்சுக்கோ, அவனை தயவு செய்து வாங்கிடுங்க எல்லாத்தையும் காசு போட்டு. இதுல என்ன தெரியுமானா, எல்லாருமே வந்து அந்த ஃபோக்கஸ், ஐ ஜஸ்ட் ஃபீல் த ஃபோக்கஸ் இஸ் ஸ்டில் ஆன் டிராவிஸ் ஷேக், இஷான் கிஷன். இவன் மாட்டின நம்பர் 4ல வந்து ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்ல 555 ரன்ஸ் அண்ட் தே ஆர் குவாலிஃபைட் நவ். 1 கேம் டு கோ குரூப் ஸ்டேஜ்ல. இஃப் தே கோ டு 18, அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 மேட்ச் இருக்கு. அப்படின் போது ஒரு 650-700 ரன் சீசன் ஃப்ரம் a number 4 batter has never happened in the IPL. Super point, Bobo. Super. Appa and Bobo, one more thing. Their team is first 3 is Gadaparan 3, buddy. உனக்கு first 3ல வந்து top 3 in international cricket. Correct. Abhishek Sharma is ஒத்துப்பீங்கல்ல, Abhishek Sharma is a top 5 international opener. இது Travis Head is very similar. இப்போ இவனை போட்டனா, இவன் இஷான் கிஷனை போட்டனா அவன் இந்தியாவுக்கும் நம்பர் 3. He's outscoring these 3. He's not outscoring others. He's outscoring these 3 out of the thing. And he's like you said, orange boardல இருக்கான் அவன். நீ என்னதான் சொல்லு அவனை வச்சுன்னு பாரு, அவன் எங்க நிக்கிறான்னு. 1 ரன்ல லீட் பண்ணின்னு இருக்கான். ஆனா இது வரைக்கும் ஐபிஎல்லோட ஒரு ஸ்டாட் நான் எடுத்து பார்த்தேன். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் நான் ஓபனரா ஒரே வாட்டி 2018ல கேன் வில்லியம்சன் won the orange cap. அதுக்கப்புறமா ஐ திங்க் ஹென்ரிக் கிளாசன் இஸ் கோனா பிரேக் தட் ரெக்கார்ட் திஸ் டைம் அண்ட் இஸ் கோனா கெட் ஈவன் மோர் ஹையர் ரன்ஸ். அங்க பாரு, நீ ஆக்சுவலா நீ சொல்ற பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட். நீ அதுல 5 தான் போட்டிருக்காரு ப்ரொடியூசர். அதுல இன்னொரு 5 ஏத்தனா கூட ஓபனரா தான் இருக்கும். 100%. அதுல இன்னொரு 5 ஏத்தா கூட உன ஓபனர் தான் இருப்பாங்க. பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, அந்த இவன ஒரு ஷாட் கவர்ஸ் மேல தூக்கி வச்சா தெரியுமா, அந்த இவனை அப்ப அகில் ஹுசைன் ஒரு ஷாட் அடிச்சான் கவர்ஸ் மேல 6. வேற லெவல் ஷாட் அது அகில். நான் அந்த ஷாட் அம்மா வீடு கிளம்பிட்டேன். அந்த ஷாட்டோட வீடு கிளம்பிட்டேன் நான். சொல்லிட்டேன் என்னடா இவனெல்லாம் போய் மேட்ச் ஓவர் அதுல அந்த ஷாட் அப்புறமா. அதுக்கப்புறமா நான் வந்து சொல்லிட்டேன் நான் வீடு கிளம்பி. பட் என்னன்னா the catch of Spencer Johnson அப்ப வந்து class was hardly in 10 or 15 I say when he dropped the catch. He was 15. அதுல ஆக்சுவலா நீ பார்த்தனா அகில் ஹுசைனுக்கு இன்னொரு ஒரு பால் வந்து அது ஆக்சுவலி வெரி டஃப். ஆனா அதெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. கார்டன் போல்டு அதெல்லாம் வந்து அதெல்லாம் 1 நாள்னா படம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. லைக் ஸ்பென்சர் ஜான்சன் அதை கொஞ்சம் பேடா ஜட்ஜ் பண்ண. அது முன்னாடி ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சான், பட் இதை கொஞ்சம் பேடா ஜட்ஜ் பண்ணிட்டான். இப்படி பின்னாடி போயிட்டு உள்ள வரது. But நான் என்ன சொல்றேன், I think Akhil Hussain should have bowled around the 14th or 15th or போட்டுன்னு ஒரு கொடுக்கலாம் அவனுக்கு. கரெக்ட். அதுபோல he went to for Anshul Kamboj. அங்கதான் மிஸ்டேக் பண்ண. Anshul Kamboj பட் திருப்பி போனதுட்டாங்க. அன்சுல் கம்போஸ் போன மேட்ச் அடி வாங்கினா கை வரல காது வர மாட்டேங்குது. போலிங் போடுறாங்க இந்த அன்சுல் கம்போஸ்லாம் என்னப்பா பிராக்டிஸ் பண்றாங்க. நீ வந்து அந்த அன்சுல் கம்போஸோட இது எடு, நீ அவன் ஓடி வர ஸ்டைல எடுத்து பாரு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் வந்து சூப்பரா போடுறான், 2வது 3வது பால் ஸ்லாட்ல கொடுக்குறான். இதே திருப்பி 4வது பால் நல்லா போடுறான், 6வது பால் திருப்பி ஸ்லாட்ல போடுறான். ஏன்னா அந்த இஷான் கிஷன் வந்து அப்படியே வெயிட் பண்ணின்னு இருக்கான். அவன் ஷாட் வரப்போகுதுன்னு அவனுக்கே தெரியும். லைக் போபோ ஸ்லோர் ஒன்னு ஒண்ணுமே கிடையாது. போட்டிருந்தேன்னா and Bobo and Aditya, the Ishan Kishan played an outstanding after 25. ஒரு ஷாட் இப்படி தூக்கி விட்டா அந்த மிட் ஒன்று விட்டா அந்த ஷாட் அங்கதான் அந்த மாக்கா ஷாக்கா what you call வைப் வித் மொமெண்ட் அதான் மாக்கா ஷாக்கா. அங்கதான் ஈஷான் கிஷன் தான் அது டெஃபினட்டா ஒரு விட்டா தருமா ஒன்னு இப்படி நேரா உள்ள போய் ஸ்டேடியம் விட்டு போய் இது போய் இல்ல ஸ்கிரீன்ல அப்புறம் ஷார்ட்டா போட்டா புல் பண்றான். அப்புறம் இறங்கி லாங் ஆன் அடிக்க. அதுக்கு ஒன்ஸ் ஹி கிராஸ் 30 he got his eye in and class அவன் அடிக்க ஆரம்பிச்சு. இவனு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சான். 2 பேர் மாத்திரம். Then what happened? Producer just put the number of sixes man in the innings. எவ்வளவு 6 குத்துறாங்க? Actually CSK scored more number of sixes surprisingly. They scored only 8 sixes today. 5 6 7 6s by SRH.
CSK scored 10. So But good. they scored more. My best part is they scored number of fours. But the point is they run not of ones and twos. அங்கதான் சிஎஸ்கே டாட் அப்பா பால்ஸ் பாலே கொடுக்கல. நான் சொல்றேன்ப்பா, நீங்க 2 பேரும் டேக் தி ஸ்டாட் பா. 10th over CSK finished. You 10th over முடியும் போது 30 dot balls by SRH. Okay, 11th overல இருந்து நீ பாரு. 11 to the 19th over they gave 8 dot balls. தெரிஞ்சு வச்சுக்கோ. 11 to 19. I think it was just a chasing master class from SRH and Klassen and Kishan. எனக்கு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா பேட் கமின்ஸ் பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிகா சார். எனக்கு அந்த ருத்துராஜ் பிடிச்சது பேசினது பிடிக்கவே இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நீ பேசுனா சீரியஸா இட்ஸ் a good point that you're bringing that up. ரவி சாஸ்திரி கேக்குறாரு ஸ்ட்ரைட்டா, do you think you could have done something better? The way he asked it itself, he knew you could have just come out and said, no, everything was great today, this is the best we could do. And the great man is asking you what you could have done better to win the match. It is a very simple question. Yeah, the simple answer was I could have scored a little bit faster and got my 200. அவ்வளவுதான் மேட்டர். இந்த ஸ்டாப் பீயிங் இன் செல்ஃப் டினைபிலிட்டி இஸ் மை வியூ. நீனே வந்து நான் வந்து தப்பு பண்ணேன்னு சொன்னேன்னா இப்போ என்னதான் ஏன் தான் தோக்குறீங்க? எனக்கு அதான் புரியல. I don't know what your views are on that. Bobo, your point? இல்ல, I was also expecting that. ஏன்னா நிறைய முறை நம்ம கேப்டன்ஸ் டேக்கிங் தி ஓனர்ஷிப் பார்த்துருக்கோம். தி கிரேட் MS தோனி அது நிறைய முறை he has kept that philosophy of when the team loses நான் வந்து அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்துப்பேன், when the team wins நான் சைடில் போய் நின்றுக்கிறேன், I don't want to take the limelight அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச்னா ஓகே, த ஹோல் சீசன் வேர் ருத்துராஜ் எனக்கு வந்து ஒரு பேக் லிஃப்டே கொஞ்சம் மேலே போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இன்னைக்கு. 15 balls-ல 15 runs அடிச்சதுல ஒரு பவுண்டரி பால் கூட இல்லைன்னு போது it looked like he wanted to safeguard himself. Bobo பச்சையா சொல்ல போனா Every ball is single. And every single, see, that is where that 21 runs, if he had scored 30 of 21, imagine he would have got 15 runs extra. If that 15 runs extra would have made the difference for the team. That is where all I'm telling you is that 15 runs, 20 runs. That is where Ishan Kishan, at one stage he started stepping up the run rate. Takka 150 strike rate by now. That is where Klassen, or rate cover Klassen was of course striking the ball well right from ball number 1. Ishan Kishan waited for 25 balls, 25 runs. Then fut pona. He said, I have to take calculated risks. You have to take calculated risks if you have to win the match. You can't just say அப்படியே ஆடிட்டு போய் வின் பண்ண முடியாது. You could just see his bat form. You saw the way he got out. You guys saw the way he got out. It was actually a hook. Yeah. He got caught in front of square. Correct. This side. That just shows that he's not in sync at the moment. It happens to every cricketer. Nobody's saying it shouldn't. But I'm just saying. But same thing is happening to Travis Head. What is happening to Ruturaj Gaikwad is happening to Travis Head. Correct. Travis Head, please சுத்துறான். Travis Head மட்டமாறான். அவனு சுத்துறான். இங்க போடுறான்ப்பா அவங்களாம். உனக்கு ஸ்ட்ரைட்டா உனக்கு இங்க எத்தனை வரான் பால். The offside game கட் பண்ணிடுறாங்க. சேம் திங் டு ருத்ராஜ். உனக்கு இங்க தானே காமிக்கிறான் பாலியே. அவனுக்கு தெரியும் நீ இங்க ஷார்ட்டா போச்சுன்னா இங்க அடிப்பான்னு. இங்கேயே காமிச்சுன்னு இருக்காங்க உனக்கு. நீ ஏதாவது ஒரு பால் ஏதாவது பண்ணனா அங்க போய் மாட்டிக்கிற. அவ்வளவுதான். So yeah, all said and done. ஆனா 60 மேட்ச் முடியும் போது யாருமே குவாலிஃபை ஆகல அப்படின்னு ஐபிஎல்ல பேசியிருந்தோம். இப்ப 63 மேட்ச் ஆயாச்சு. we have 3 people who have qualified. RCB at number 1, then GT, then SRH. இவங்க 3 பேருமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. there is only one spot remaining. பஞ்சாப் கிங்ஸ், RR, CSK, KKR and DC. எல்லாருக்குமே ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கு. How do you guys see this going forward? ஏன்னா SRH வந்து ஒரு மேட்ச் RCB கூட ஆடுறாங்க, GT CSK கூட விளையாடுறாங்க. So there might even be a 3-way 18-point tie at the top 3. Yep, but top 2, I think where this is going to stand, and I think this is going to be one of the 2 teams. I can tell you very honestly, it's going to be RCB or GT winning it this year. I think that Jason Holder has come and added so much value to GT. I was criticizing their entire middle order. I think Washi has found his feet. I think they have a decent lineup. They have probably the best bowling in this entire unit at the moment. SRH, same. We were criticizing beginning of the season, saying terrible bowling, all that. Now they look like a
ruthless campaign. I still feel now after yesterday's match, in the match, இன்னைக்கு match, teams will sort out that Hussein. உங்களாம் இதுக்கு மேலாம் போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா நீ இதுக்கு மேலே குறுக்குனா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பின்னாடி. ஸோ ஏதாவது புதுசாக பண்ணாதான் ஒரே சான்ஸ். பட் SRH ஹேஸ் டூ மெனி வீக்லிங்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி, அந்த Praful Inge. So those two guys are quite easy to get away with. Ana you have three solid bowlers. அவங்கள பொறுத்த வரைக்கும். But then the problem is, you know what? இப்போ கூட என்னன்னா டெக்னிக்கலி அணி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான்டா. நீ நம்ம அணி ஒரு 10 நாளா சொல்லிட்டு இருக்கான். 15 points, 14 points, somebody will qualify now. It looks like this year 14 points and 15 points, somebody will qualify this year. 14 pointsல உனக்கு 15 pointsனா qualified பண்ணி. இல்லனா 15 now PB has to win. No, there is a chance Punjab Kings can go to 15 by beating LSG in their last game. KKR have 2 more games. If they can beat DC and MI and go to 15, then net run rate between Punjab and KKR வர வாய்ப்பு இருக்கு. But if Punjab Kings and KKR fail to go to 15, RR win both their games, they straight away get through because they can get to 16. See, RR is playing MI and LSG. Okay, so LSG has RR and LSG has Punjab. So these are the two matches. LSG has RR and LSG. But see, tomorrow RR is playing LSG. Then in a few days' time, RR is playing MI. Okay. Now, RR, if they lose both the matches, they'll be only at 14. And if CSK wins GT, 12, which 12. is a... They'll be at 12. They'll be at 12. 12. So if CSK wins GT, they'll go up to 14. So we don't know. 14, 15 can qualify this year. probability wise நீ வந்து யாருக்கு highest matches இருக்குன்னு பாரு. RR. So நீ probability wise RR தான் கொடுக்கணும். நீ இப்போதைக்கு RR. பட் ஆனா உனக்கு இந்த பஞ்சாபும் ரொம்ப கேவலமா ஆடுறாங்கன்னு இல்ல வச்சுக்கோ. எனக்கு அண்ணா கேகேஆர் இங்க தான் வந்துருவாங்கன்னு தான் டவுட்டா இருக்கு. எல்லாரும் நான் சீகா சாரோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஐபிஎல்ல கடைசி ஒரு 10 மேட்சா 15 மேட்சா யூசுவலா வந்து எப்படி இருக்கும்னா டேய் அடிச்சு யாரா கெத்தா ஆடி முன்னாடி போலாம் டாப் 4 அப்படின்னு இருக்கும். இந்த சீசன்ல யாரு நமக்குள்ள இன்னும் மோசமாடி கீழே போலான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சீகா சார் என்ன சார் நடக்குது? நீ ஆக்சுவலா நீ சொல்ற ரொம்ப நல்ல பாயிண்டா பாபா. யாரு மட்டமா அடி கீழே போலாம் பாத்துட்டு இருக்காங்க. யாரு மட்டமா நேற்று பாரு RR வந்து ஒரு கையில இந்த மேட்ச் விட்டு டெல்லியோட கீழே போயிட்டாங்க. நேற்றுக்கு கீழே போயிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு RR LSGயோட ஆடுறாங்க. LSG மேட்ச் RR மேட்ச். நீ என்ன நினைக்கிற பாபா? யார் வின் பண்ணுவா நினைக்கிற LSG RR மேட்ச் நாளைக்கு? எனக்கு ஏதோ LSG தான் மொமெண்டம் இருக்கு, அவங்க ஜெயிப்பாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆதித்யா உனக்கு யார் வின் பண்ணுவா நினைக்கிற நாளைக்கு? நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா காமெடி ஆயிடும். LSG நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா காமெடி ஆயிடும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் நாளைக்கு LSG ஜெயிச்சான்னு வச்சுக்கோ 14 and 15 will qualify ஆதித்யா நாளைக்கு. அதான் ஜோக். நாளைக்கு ஈவினிங் நம்ம நாளைக்கு நம்ம ஷோ பண்ணி தெரிஞ்சிரும் உனக்கு. நாளைக்கு BBK தான் ஆடுறாங்கல்ல. இல்ல அவங்க LSG ஆடுறாங்க. That's a bit later. அதுதான் இப்போ ஓகே அட்லீஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே இங்க இருந்து if there is a very slim chance 7% of qualification என்னெல்லாம் நடக்கணும்னு நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். நம்பர் 1 பஞ்சாப் கிங்ஸ் LSG கூட தோக்கணும். இங்க போட்டாங்க. RR அவங்களோட 2 கேமுமே தோக்கணும். அப்புறம் KKR have to win against DC but lose against Mumbai. இதுதான் 3 சினாரியோ. அதை தாண்டி CSK have to go to Ahmedabad 21st they have to beat GT. எல்லாம் நம்ம வேலையை பாருங்க. இதெல்லாம் வார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒழுங்கா வந்து இந்த ஹோப்புக்கு இப்பெல்லாம் குப்பலை போட்டிருக்கேன். எல்லாம் வந்து அடுத்த சீசனுக்கு பேசலாம். இதெல்லாம் வந்து இந்த அடுத்த சீசன் வந்து யாரெல்லாம் எடுக்க போறாங்கன்னு பேசுங்க, யாரெல்லாம் எடுக்கணும்னு பேசுங்க. இதை விட்டுட்டு இதெல்லாம் என்னப்பா நீ போப்பா, அதெல்லாம் வரும்போது பேசிக்கலாம்ப்பா. என்னப்பா இதுக்கு மேல எப்படிப்பா எவ்வளோ அதெல்லாம் நீ போபோ சொல்றதெல்லாம் பாரு. இவன் அடிக்கணும், அவன் தோக்கணும், இவன் வின் பண்ணணும், அவன் தோக்கணும், இங்க மழை வரணும். என்ன உங்களுக்கு எங்க இருந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருது? இதுக்கெல்லாம் வந்து ஒரு எசன்ஸ் இல்லனா கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வருதுன்னா ஆல் தி டீம்ஸ் லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு வேணாம்னு தோத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆதித்யா 2012 இதே தான் நடந்தது. 2012 ஞாபகம் இருக்கா? அந்த ஆல்பி மார்க்கல அணி அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா? RRோட இவங்க பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சிஎஸ்கே வேணாமா நாங்க வாய்ஸ் வரேன்னு சொல்லி சிஎஸ்கே குவாலிஃபை ஆனாங்களா அந்த வருஷம்? அந்த வருஷம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க சிஎஸ்கே. ஆமாப்பா, நான் அது நோ சொல்ல. அதெல்லாம் வரத்துக்கு நீ ஒரு நாளா எடுக்கணும். இன்னைக்கே வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றதோட CSK has to beat GT in GT.
இது இன்னொரு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. அதுல வேற ஃபர்ஸ்ட் 3 ஓவர் சிராஜும் ரபாடாவும் 6 ஓவர் போடுவாங்க. ஆ நீ வந்து கைக்வாட் வச்சுன்னு நீ வின் பண்ண அடிக்க முடியுமா? நீ கம்போஜ் வச்சுன்னு அடிக்க முடியுமா? See, we lost the match because I'll also be very honest that Overton injury hit us very hard. 100%. அதையும் சொல்லிடுறேன். See, there's no point in talking about your bowling anymore because your bowling is not there. CSK has no chance, guys. I'm sorry to say, I'm putting it straight to your heads. Forget CSK winning matches from here on. Not because of anything. It's because they don't have players to bowl. They have players to bat. They can bat well. Bowling யார் வந்து bowling போடுவா உனக்கு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு? 2 bowler தான் இருக்காங்க உனக்கு இன்னைக்கு ப்ராப்பரா எடுத்து பார்த்தனா. So let's not even go into those like I'm saying, yeah, for fun aspect maybe you guys Bobo can say macha he has to win, he has to lose, then he has to come back in this way and then you will win. அது நான் சொல்றதுக்கு நீ அது வந்தா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஜிடி மேட்சை வின் பண்ணு. நீ ஜிடியை வின் பண்ணி தானே ஆகணும். ஆமா, அது இல்லனா இது எதுவுமே கணக்குலயே வராது. உனக்கு எல்லாத்தையும் அடிக்க வேண்டியது. ஜிடி வின் பண்றதெல்லாம் வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. அதையும் சொல்லிடுறேன். என்னப்பா சொல்ற ஜிடியோட? You never know, Aditya. Cricket is a funny game. Anything can happen in GT match. You never know. I still believe that இது என்ன after பண்ணி 2012, after 2012, what happened? அந்த 2012 டீமை பாத்தியா என்ன சைடுன்னு? இது இது இந்த டீமை பாத்தியா என்ன சைடுன்னு? என்னப்பா பேசுற? ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ண முடியாதேப்பா நீங்களா. எனக்கு எனக்கு ஏதோ கண்ண தோணல. சாரே கொஞ்சம் சரண்டர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், சிரிச்சிட்டாரு. இல்ல என்ன இந்த சைடும் அந்த சைடும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க எனக்கு புரியலையே. இது எப்படிடா ஆச்சாரு பீச்சா மச்சா வந்தா நச்சா போடுவான், அந்த மாதிரி காம்பினேஷன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்குலாம் வாய்ப்பே கிடையாது. Tomorrow's match. Let's go to tomorrow's match. LSG was பாத்திருக்கியா கிரிக்கெட்ல? LSG was ஆறா நாளைக்கு ஆதித்யா பாரு 2012 சொல்ற பாரு. இனி 2026 14 வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட்ஸ் ஆயிட்டு. அதெல்லாம் நடக்காதுப்பா. வாப்பா ரியாலிட்டிக்கு வந்தா. Anyway, tomorrow LSG was RR. Something tells me LSG will win tomorrow. Something tells me LSG because RR yesterday, the way they played cricket, they don't look like a winning team. I agree. RR will. I'll also go ahead and say this, but RR has got a good batting side, man. You can't take away. What do you say, Bobo? எனக்கு என்னன்னா, if they get their 11 or 12 right, I just feel they can still win. Ravi Bishnoi has to play for Rajasthan Royals. அவங்க ஆடலனா, அவன் போன மேட்சே ஆடினானா கண்டிப்பா there would have been a difference. ரவீந்திர ஜடேஜா அவுட்டியடா நீ. ஜடேஜா அவுட்டடா நீ வேற. அதுதான் என்னோட ரெண்டாவது பாயிண்ட். சீகா சார் அதுக்குள்ளே என்ன திட்டிட்டீங்க என்ன? இருங்க. இல்ல கண்டிப்பா 2 ரவிங்களும் உள்ள வரணும். அவங்க 2 பேருமே ஆடணும். அண்ட் இந்த ஷனாக்காலாம் கண்டிப்பா they shouldn't play. He should definitely sit out. And they are coming back to their home ground, Savai Mansingh Stadium, Jaipur. So if in case they have never done well there, incidentally. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, டாப்ல வந்து ஒரு சூரியவன்ஷியோ இல்ல ஜெய்ஸ்வாலோ யாரா ஒருத்தருக்கு நல்லா பட்டு பிஷ்னாய் கேம்லாம் முடியாது போபோ. பிரஷர் கேம்லாம் முடியாது படி. பாத்துனே இரு. நீ எல்லாம் யங்ஸ்டர் 15 இயர்ஸ் 14 இயர்ஸ்லாம் நீ சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் நீங்க ஸ்பெஷல். நான் பிரஷர்லாம் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்பெஷல் படி. I also enjoy the talent by looking at the talent. But let me also tell all viewers one thing. This is not when you are at that highest level, that final matches இது இடிச்சாதான் நான் வின் பண்ண முடியும். நான் இப்ப நான் என்னன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியா under 19 ஃபைனல்ஸ்ல this boy scored 175. He can handle pressure. Fair enough. But this is not India under 19. Correct. But I'm just saying அவன் he still not at that stage of his life. அவனுக்கு ரியல் பிரஷர்னா என்னன்னு சோக்கின் பண்றதுக்கு முன்னாடி அவன் வந்து டம்ம அடிச்சிட்டு போயிடுறான். நாளைக்கு தான் சோக்கின் பண்றது தான் ரியல் பிரஷர். நீ பாத்துனே இரு. நாளைக்கு சோக்கின் தான் ரியல் பிரஷர். கரெக்ட். And don't forget they're playing against some good bowling tomorrow. They are playing against some good bowling tomorrow. They have a Mohammad Shami, they have a Akash Singh, they have a very good bowling side. And their record in Jaipur is very poor. In this year, they have not won a single match in Jaipur. And that is what is worrying. So I think RR will lose tomorrow, in my opinion. Okay, and before we close, எனக்கு just ஒரே ஒரு சின்ன டாபிக் பேசணும். See, if RR loses, then you guys can get your hopes up slightly. இதையோ சொல்லிடுறேன் எல்லா CSK ஃபேனுக்கும். ஒரு லாஸ்ட்ல தான் நீ எடுத்துட்டு போக முடியும். தவிர நீ இன்னைக்கே வந்து எனக்கு இது சான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது.
நீ இந்த மாதிரி ஒரு மேட்சா நீ பார்த்து தான் போக முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப். ஐ திங்க் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஜெய்ப்பூர்ல. இதோட நம்ம இந்த ஒரு டிபேட்டை முடிச்சுட்டு நாளைக்கு இன்கேஸ் ஆர்ஆர் தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் திரும்பி அலைவா வருவாங்க. நாளைக்கு ஆர்ஆர் தோத்தாங்கன்னா நம்ம திரும்பி பேசலாம். அது வரைக்கும் வந்து சிஎஸ்கே உங்களுக்கும் சொல்லிடுறேன் எல்லாருக்கும், சிஎஸ்கே வந்துரும், அங்கேருந்து எங்கேயாவது வரும், இதெல்லாம் மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்சா ஆடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜிடியோட வின் பண்ணணும், அதான் மோர் இம்பார்ட்டன்ட். அதை வின் பண்ணாதான் நம்மளுக்கு இன்னும் இதெல்லாம் பேசலாம். இல்லாட்டி என்னப்பா சொல்ற? Yeah, you have to go back match by match only. You have to go match by match. Yeah, Because let's see GT என்ன not gonna- unfold ஆகுதுன்னு பார்ப்போம். Okay. எக்ஸைட்டிங். இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்கு ஃபார் பிளே ஆஃப்ஸ் அண்ட் இன்னியோட SRH and GT have qualified. RCB already sitting on top. Thank you so much for this opportunity, Adina and Chika sir. We'll Take care, meet Bobo. you in another video very very soon. எல்லா ஸ்பான்சர்ஸையும் செக் அவுட் பண்ணுங்க. Campa, Titan I Plus and Maka Shaka. Please check the links in the description below. We'll see you in the next video from Chiki Chika.